இந்த நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறவர்களே திமுக. அன்றைக்கு சொன்னாரே ஸ்டாலின் தான் வராரு, என்ன தர போறாரு, அல்வா தான் கொடுக்குறாரு. நான் சொல்ல, அவரே சொல்லிக்கிறார். அதிமுக நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு அல்வா கொடுத்து விட்டதாக விமர்சித்து பேசியுள்ளார். கிராமப்புறத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்திலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்து பாடுபட்டவர் பான்மிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். வசதி படைத்த மாணவனுக்கு என்னென்னலாம் பள்ளியிலே கிடைக்கிறதோ அனைத்து வசதிகளும் அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய விவசாயியுடைய மாணவர் மாணவிகளுக்கும் அந்த வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும். நல்ல கல்வி பெற வேண்டும், சமுதாயத்தில் ஒரு நல்ல மாணவனாக வர வேண்டும், நல்ல அந்தஸ்திலே வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அந்த பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு காலில் போடுகிற காலனிலிருந்து மடிக்கணிவனை வழங்கிய ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இன்னைக்கு எல்லாம் கிடைக்குதா? மிக்சி, கிரைண்டர், ஃபேன் கொடுக்குறாங்களா? எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அம்மா தகுதி பார்த்தா கொடுத்தாங்க. தகுதி வாய்ந்த மகளிருக்கு இப்போ இந்த அரசாங்கம் நீங்களாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களா? இந்த திமுக நல்லவன். இந்த நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறவர்களே திமுக. அன்றைக்கு சொன்னாரே ஸ்டாலின் தான் வராரு, என்ன தர போறாரு, அல்வா தான் கொடுக்குறாரு. நான் சொல்ல, அவரே சொல்லிக்கிறார். 4 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு? 525 வாக்குறுதி கொடுத்து என்ன ஆச்சு? அனைவருக்கும் ஓய்வூதிய மகளிர் உதவித்தொகை தரேன்னு சொன்னி 1000 ரூபாய் என்ன ஆச்சு? கேஸுக்கு மானியம் தர நீ என்ன ஆச்சு? பெட்ரோல் டீசல் குறைக்கிற நீ என்ன ஆச்சு? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தர நீ என்ன ஆச்சு? இப்படி பல்வேறு திட்டங்களை சொன்ன அந்த ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தரேன்னு சொன்ன ஸ்டாலினை கேட்டா 4 வருஷம் கழிச்சு இப்போ சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாரு? திருநெல்வேலிக்கு போயிட்டு இருட்டுக்கடை அல்வால போயிட்டு இதான் அல்வாலையும் அல்வா பெஸ்ட் அல்வா, நீங்கள்லாம் சாப்பிடுங்க. இதுதான் இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தரான்னு சொன்ன வார்த்தை அல்வா கொடுத்துருக்கிறார் கட்சியா உங்களுக்கு எல்லாருக்கும். திருநெல்வேலி அது திருட்டுக்கடை அல்வா, அதுலயும் திருட்டுக்கடை அல்வா தான், இருட்டுக்கடை அல்வா. இந்த திருடனுங்க தான் இருட்டில் போவானுங்க. கடைசியா கொடுத்த இந்த மக்களுக்கு அல்வா போதுமா? சாப்பிடுங்க, எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.